இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? சிம்பிளான முள்ளங்கி குழம்பு குக்கரில் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சாம்பார் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். ஒரு எண்ணெயில் வந்துட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அவரை பருப்பு நைட்டெல்லாம் ஊற வச்சது இல்லைன்னா 1 hour சுடுதண்ணியில் ஊற வச்சது சேர்த்து முள்ளங்கி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. மிக்சர் ஜாரில் ஒரு கப் ஆகிற அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக சீரகம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மசாலாவை இந்த முள்ளங்கிக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விசில் ஒரு 2 விசில் இல்லை 1 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவரைப்பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பூசணிக்காய் பொரியலுக்கு கடுகு, சீரகம், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா நல்லா வணக்கிட்டு கட் பண்ணியிருக்கிற பூசணிக்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அரை கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் ரெடி. அப்புறம் சாதத்துக்கு வரகரிசி சாதம் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் இதே பூசணிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ஹெல்த்தியான ரெசிபீஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம ஆக்சுவல் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது புதுசாக ஃபேன்சியாக எதுவும் செய்யாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் எப்படி சாப்பிடலாம், என்னென்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோஸில் போடுறேன். வழக்கம் போல் டீயும் ரெடி ஆயிடுச்சு.